சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா வெற்றி செய்தியோடு இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நான் யார் என்பதை உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன். இந்த சாயப்பா மேல் நீ நம்பிக்கை கொள்வாய். ஆனால் இன்று நிச்சயமாக நீ நினைத்த காரியம் வெற்றி பெறுவது உறுதியாக்கப்பட்டது. உன் சாயப்பா உன்னுடைய மகிழ்ச்சிக்கு இன்று நான் முழு பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். நீ நினைத்த காரியம் ஒன்று நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது. என் வாக்கு பலித்து விட்டது. நான் சொன்ன உனக்கு அந்த காரியம் நிச்சயமாக நடப்பது மட்டுமல்லாமல், நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியும் உன் அப்பா நான் என்று காப்பாற்றப் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, உனக்குள் ஏதேனும் சஞ்சலங்கள் இருந்தால் அது இன்றோடு உன்னை விட்டு அடியோடு மறையப் போகின்றது. உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு செல்லப் போகின்றது. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த காரியத்தில் உனக்கான வெற்றி செய்தி வந்து கொண்டிருக்கிறது. உன் கைகளில் வந்து சேரும் நேரம் இன்று என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. நீ எந்த விஷயத்திற்காக இத்தனை நாட்களாக வருத்தப்பட்டாயோ, இத்தனை நாட்களாக வேதனைப்பட்டாயோ, எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாயோ, அனைத்திற்கும் நான் உனக்கு பதில் தருகின்றேன். நீ இன்று நிச்சயமாக நிம்மதி பெரும் மூச்சு விடப் போகின்றாய். உனக்கான காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம் என் குழந்தை. நிச்சயமாக உன் முகத்தில் இந்த அப்பா சந்தோஷத்தை காண வருகின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ இத்தனை நாட்களாக எதையோ போட்டு உன் மனதிற்குள் குழம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா? அது எல்லாம் அவ்வளவு பெரிய விஷயங்கள் அல்ல என்பதை நீ உணரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது. நீ எதை நினைத்து இதுவெல்லாம் நமக்கு கிடைக்காது, நடக்காது என்று நினைத்தாயோ, அந்த காரியங்களும் உனக்கு கைகூடி வரப்போகின்றது. நீ நிச்சயமாக இனிமேல் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நினைத்து குழம்பிக் கொள்ளாதே. உன்னுடைய கஷ்டங்கள் தீர்ப்பதற்குத்தான் இந்த சாயப்பா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக உன்னை போட்டு உன் மனதை போட்டு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? இன்று இருக்கின்ற பிரச்சனைகளை நாளை நிச்சயமாக காணத்தான் போகப் போகின்றது. அதற்காக நீ வேதனைப்பட்டு உன் மனநிலை நிச்சயமாக எடுத்து கொள்ளாதே. என் அன்பு குழந்தையே, நீ ஒரு காரியத்தை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால் மற்ற விஷயங்களை எல்லாம் யார் பார்ப்பது? உன்னுடைய மற்ற வேலைகளை எல்லாம் நீ கிடப்பில் போட்டிருக்கின்றாய். அதையெல்லாம் நீ இனிமேல் செய்துவிடு. எல்லாவற்றையும் தொடங்க ஆரம்பித்து விடு. நீ எதையெல்லாம் செய்யாமல் விட்டு விட்டாயோ, அதையெல்லாம் இனி தொடங்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் விடுவு காலம் பிறக்கப் போகிறது. உன் மனதில் நிச்சயமாக மிகப்பெரிய தெளிவு கிடைத்துவிடும். நீ இனிமேல் உன்னுடைய வேலைகளை பார்ப்பதற்கு தயாராகிவிடு. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரியாமல் இல்லை. நீ என்னிடம் கேட்டது இந்த அப்பாவிற்கு மனதில் மிகப்பெரிய வேதனையாகத்தான் ஏற்படுத்தியது. தாங்க முடியாத கஷ்டத்தில் இருந்த என் குழந்தை, இனிமேல் அந்த கஷ்டங்களை எல்லாம் நான் பொடி பொடியாக்கும் போது நீ நிம்மதியாக இருக்கப் போகின்றாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி மட்டுமே எப்போதும் குடிக்கொள்ளப் போகின்றது. நீ என்ன வேண்டும் என்று என்னிடம் வைத்தாயோ, உன்னுடைய அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது. நாளை உனக்காக நாளாக நிச்சயமாக மாறப்போகின்றது. நீ இந்த சந்தோஷத்தை அனுபவித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அங்கே சிலர் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய போராட்டம் எல்லாம் தோல்வி அடைந்து விட்டது என்பதை நீ மறந்து விடாதே. யார் உன்னை கெடுத்த நினைத்தாலும், யார் உன் வாழ்வை அழிக்க நினைத்தாலும் அவர்களுடைய அனைத்து முயற்சிகளையும் இந்த சாயப்பா தோற்கடித்து விட்டேன். என் அன்பு குழந்தையே, உன்னை யார் எல்லாம் மனவேதனைக்கு ஆளாக்கினார்கள், உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் தலைகுனிய வைத்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனையை உன் அப்பா நான் வழங்கிவிட்டேன். நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக பலித்து கொண்டே இருக்கின்றது என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சாயப்பா உனக்கு நிறைவேற்றி தரும் நேரம் காலம் வேணாம், தாமதமாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய நேரம் வரும்போது நிறைவேற்றி தந்து விடுவேன் என்ற நம்பிக்கையை மட்டும் நீ ஒருபொழுதும் விட்டு விடாதே. என்மேல் என் குழந்தை, உனக்குள் நம்பிக்கை நிச்சயமாக இந்த சாயப்பா உன்னுடனே இருக்க உதவி செய்யும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அப்பா எப்பொழுதுமே உன்னை மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தைக்கு யாரேனும் ஏதும் கெடுதல் செய்து விடுவார்களோ என்று தான் நான் அதனை கண்காணித்து கொண்டிருக்கின்றேன். அதுபோல் உனக்கு செய்ய நினைத்தவர்களுக்கெல்லாம் நான் ஒரு பாடம் புகட்டுவேன் என்று உனக்கு எப்பொழுதும் நான் வாக்குறுதி தந்துவிட்டேன்.
அவர்களுக்கான நேரம் இப்பொழுது தொடங்கிவிட்டது. என் குழந்தையே, உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது. என் குழந்தை, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் அவர்களை நீ எதுவும் செய்ய வேண்டாம். உன் அப்பா நான் தான் அவர்களுக்கு சரியான பாடத்தினை புகட்டப் போகிறேன். ஏற்கனவே பல விஷயங்களுக்காக அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுத்து விட்டேன். இனிமேலும் என் குழந்தை, உன்னை காயப்படுத்தியவர்களை நீ பழி வாங்குவதோ அவர்களை எதிர்த்து இருப்பதோ இது போன்ற எண்ணங்களை எல்லாம் உன் மனதிற்குள் வைத்து கொள்ளாதே. அவரவர் செய்த பாவங்களுக்கான தண்டனையை அவர்கள் நிச்சயமாக இந்த அப்பாவின் கைகளிலிருந்து பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு அதனை சன்மானமாக நான் கொடுக்கின்றேன். என் குழந்தை, நீ இதையெல்லாம் நினைத்து உன்னுடைய முன்னேற்றத்தை மட்டும் நீ நிறுத்தி விடாதே. நீ கிடப்பில் போட்ட உன்னுடைய வேலைகள் எல்லாம் இனிமேல் நீ புதிய உத்வேகத்தோடு தொடங்க வேண்டும். உன் சாயப்பா உனக்கு நல்ல சக்திகளை தருகின்றேன். நீ இனிமேல் நான் உனக்கு தருகின்ற சக்திகளை எல்லாம் நீ நல்ல வழியில் பயன்படுத்தி நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று உன் அப்பா நான் விருப்பப்படுகின்றேன். என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் காலம் எல்லாம் முடிவடையும் நேரம் இனிமேல் உனக்கு பிறக்கப் போகின்ற காலம். நல்ல காலம் மட்டும்தான். யார் உன்னை வேதனைப்படுத்தினாலும் சரி, யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் இந்த அப்பாவின் கையால் நல்ல முடிவு கட்டப்பட்டு விட்டது என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. உன் சாயப்பா உனக்கு கொடுத்த வாக்கு நிச்சயமாக உனக்கு இன்று பலிக்கப் போகின்றது. நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டேன். ஆனால் அதை நீ உணர்கின்ற தருணம்தான் இன்று நான் உனக்கு சொல்கின்றேன். நான் ஏற்கனவே அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து விட்டேன். உன்னை கஷ்டப்படுத்தியதற்கும் உன்னுடைய சோதனைகள் அவர்கள் தந்ததற்கும் நான் நல்ல பாடத்தினை அவர்களுக்கு புகட்டி விட்டேன். இனி அவர்களுக்கான கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் போது இனி ஒவ்வொன்றும் அவர் வாழ்க்கையில் சறுக்கல்களாக மிகப்பெரிய அடிகள் அவர்கள் மேல் விழப்போகின்றது. அப்போது அவர்கள் உணர்வார்கள், உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். உன் குடும்பத்தை அவர்கள் அவமானப்படுத்தியதற்காக நிச்சயமாக மன்னிப்பு கேட்கப் போகின்றார்கள். யார் மனதை நோகடித்தார்கள் அவர்கள் காலடியிலேயே விழுந்து அவர்கள் மன்னிப்பு கேட்கப் போகின்றார்கள். அவர்கள் நிச்சயமாக இந்த ஒன்றை உணரப் போகின்றார்கள் தான். இந்த சாயப்பாவினுடைய குழந்தைக்கு செய்த இந்த தவறான செயல்களினால்தான் இந்த தண்டனையை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மட்டும் அவர்கள் தீர்க்கமாக உணரப் போகின்றார்கள். என் அன்பு குழந்தையே, யாரேனும் ஏதாவது செய்ய நினைத்தால் கூட உன் அப்பா அவர்களை பார்க்க நினைப்பேன். அதிலும் இவர்கள் உன்னை வேதனைப்படுத்தியிருக்கின்றார்கள், உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் இவர்களை எப்படி விட்டு வைத்து விடுவேன்? அவர்கள் சந்தோஷமாக இருந்தது அதன் பின்னால் இத்தகைய பெரிய சோதனையை அனுபவிப்பதற்காகத்தான் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். இனி இந்த சாயப்பா என்ன செய்ய போகிறேன் என்பதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார். உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த அப்பாவின் மீது உனக்கு எவ்வளவு அன்பும் நம்பிக்கையும் இருக்கின்றது என்று உன் அப்பா எனக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் என் குழந்தைகள் என்னை உணர மட்டும் மறுக்கின்றார்கள். இந்த சாயப்பா நமக்கு செய்து தருவாரா என்று உன் ஆழ் மனதிற்குள் உன்னையும் அறியாமல் உனக்குள் சந்தேகம் என்ற ஒன்று இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதை இன்று நான் உனக்கு நிரூபித்து காட்டத்தான் போகின்றேன். இந்த அப்பா எத்தகைய சக்தி படைத்தவன் என்பதை நீ உணரத்தான் போகின்றாய். கயவர்கள், எதிரிகள் எல்லாம் இந்த அப்பாவின் முன் தவிடு பொடியாக போகின்றார்கள். என்மேல் நம்பிக்கை கொண்ட என் குழந்தைக்கு இந்த அப்பாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே தான் இருக்கப் போகின்றது. எதற்கும் கவலை கொள்ளாதே. இந்த சாயப்பா நான் இருக்கும்போது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.